Hi soldiers. இங்க நாம நிறைய பிசி காம்போனன்ட்ஸ் வச்சிருக்கோம். இதுல இருக்க எல்லா காம்போனன்ட்ஸும் ஒவ்வொரு நாட்டுல இருந்து வந்திருக்கு. இந்த கேபினெட் சைடுல இருந்து வந்திருக்கு, இந்த ஹார்ட் டிஸ்க் தாய்லாந்துல இருந்து வந்திருக்கு, ப்ராசஸர் அமெரிக்கால இருந்து வந்திருக்கு. இதெல்லாம் பல நாட்டுல இருந்து வந்தாலும் இதுல இருக்கிற முக்காசி நாட்டுக்கு போயிட்டு வந்திருக்க ஒரு உலகம் சுற்றும் வாலிபரை வச்சு இந்த பிசியை பில்ட் பண்ண போறோம். அவர் யாருன்னா none other than தமிழ் ட்ரேக்கர். Hi soldiers. Once upon a time, there lived a ghost. டீச்சிங் யூடியூபர்ஸ் டு பில்ட் அ பிசி அப்படின்ற சீரிஸோட 2வது எபிசோட்ல இருக்கும். இந்த எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழ் ட்ரக்கர் ப்ரோ இருக்கு. அவர் இங்க ஆக்சுவலா பிடிக்கிறதே கஷ்டம். நான் ஒரே பிஸி. ஓகே ப்ரோ, இதுக்கு முன்னாடி பிசி பில்ட் பண்ணிருக்கீங்களா? பிசி உடைச்சிருக்கேன், பில்ட் பண்ணது இல்ல. பட் ஆனா இதுக்கு முன்னாடி பிசி வச்சிருந்தீங்க? வச்சிருக்கேன் ப்ரோ, நான் கழட்டி மாட்டிருக்கேன். பட் ரொம்ப இதா தெரியாது, டீப்பா தெரியாது. சோ இன்னைக்கு நம்ம வந்து கரண்ட் ஜென் பிசி வந்து பில்ட் பண்ண போறோம். இதோட முக்கியமானது வந்து இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பிசி இப்ப கரண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ வச்சிருக்கிறது வந்து மேக்புக் வச்சிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவரோட வீடியோஸ் எல்லாமே வந்து மேக்புக் M1 ப்ரோல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, அதில் அப்லோட் பண்ணிட்டு இருக்காரு. சரி, ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பிசியை நம்ம பில்ட் பண்ண போறோம். நான் பில்ட் பண்ண போறதில்ல, நம்ம ப்ரோ தான் பில்ட் பண்ண போறாரு. பாவம், யாரும் இந்த வாங்கி யூஸ் பண்ண போறாங்க. நான் கூட இருக்கல ப்ரோ, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நிறைய கேள்விகள் அவர்கிட்ட இருக்கும். அந்த கேள்வி எனக்கும் இருக்கு, அவரோட வீடியோஸ் பத்தி, கண்டென்ட்ஸ் பத்தி, அவரை பத்தி. ஸோ அதெல்லாம் கையில் வந்து விட்டு எழுதி வச்சிருக்கேன். ஸோ அதை வந்து நான் அப்படியே பில்ட் பண்ணும்போது கேட்பேன். ஸோ அவரை பத்தின டேட்டா நிறைய விஷயம் கிடைக்கும். ஸோ அவரோட ஃபாலோவர்ஸ் யாரா இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல போட்டுருங்க. ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ என்ன பண்ணலாம்னா ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை A2D PC Factory. A2D PC Factoryன்றது பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் இன்டெகிரேட்டர் கம்பெனி. ஒரு ஹோல் பிசி உங்களுக்கு பில்ட் பண்ணி தரது மட்டும் இல்லாம டோட்டல் சப்போர்ட்டுமே லைஃப் டைம் கொடுப்பாங்க. அது எப்படி அப்படி சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா இருக்கு, லைஃப் டைம் டெக்னிக்கல் சப்போர்ட் ஃப்ரீயா இருக்கு, வாரண்டி ப்ராசஸ் எல்லாமே A2D PC Factoryயாலேயே கேரி பண்ணப்படும். ஈவன் தான் அவுட் ஆஃப் வாரண்டி போனாலுமே லைஃப் டைம் சர்வீஸ் ஃப்ரீ. அதாவது சர்வீஸ் பண்றதுக்காக எந்த ஒரு பேவும் நீங்க பண்ண தேவையில்ல, லைஃப் டைம் உங்களுக்கு அது ஃப்ரீ தான். ரொம்ப நன்றிங்கய்யா. கீழே A2D PC Factoryயோட கான்டாக்ட் கொடுத்துருக்கேன், வேணா செக் பண்ணி பாருங்க. ஓகே சோல்ஜர்ஸ், முதல்ல எப்பயும் போல நம்ம வந்து ப்ராசஸர் அண்ட் மதர் ஆரம்பிச்சிடும். ஓகே சோல்ஜர்ஸ், முதல்ல நம்ம எப்பயும் போல ப்ராசஸர் அண்ட் மதர் எடுத்து வச்சுட்டோம். காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. முதல்ல இன்டெல் அண்ட் AMD உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், 2 இருக்கு. நம்ம பண்ண போறது பாத்தீங்கன்னா இன்டெல் பேஸ் பண்ண பிசி பண்ண போறோம். இந்த பில்டோட காஸ்ட் என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1,30,000 பில்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம i5 யூஸ் பண்ண போறோம். மதர் பாத்தீங்கன்னா MSIயோட Tomahawk Z690 பட் DDR4 வெர்ஷன். ஏன் அப்படின்னா வந்து DDR5 போட்ட ரொம்ப ரேட் அதிகமாயிடும் போல சோல்ஜர்ஸ், அதுக்காக DDR4 போயிட்டோம். ஓகே ப்ரோ, ஃபர்ஸ்ட் இந்தாங்க உங்களுக்கு தான் இது. அது வந்து நீங்க தான் அன்பாக்ஸ் பண்ண வேண்டும். எப்படி பூமா தரக்குறாரு பாறா. சோல்ஜர்ஸ் பாத்துங்க, 13600K. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மதர் போர்ட் ப்ரோ. பிளாக் அருமையா இருக்கு, கேமிங்க்கு உள்ள இது மாதிரி இருக்கு. சோ இதுதான் வந்து நம்மளோட ப்ராசஸரோட சாக்கெட். சோ இதுல தான் வந்து நம்மளோட ப்ராசஸரை போட போறோம். இந்த இடத்துல RAM போட போறோம், இந்த இடத்துல கிராபிக்ஸ் கார்டு வரும், இந்த இடத்துல SSD வரும். இப்போ என்ன பண்ணணும்னா நம்மளோட ப்ராசஸரை வந்து இன்ஸ்டால் செய்ய வேண்டும். இதுதான் இருக்கிறதுல வில்லங்கமான விஷயம். இந்த வாட்டி மட்டும் கொஞ்சம் பொறுமையா பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன நம்பலல? பண்ணிடலாமா? நைஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து நம்மளோட SSD இன்ஸ்டால் பண்ணுவோம். WDயோட ப்ளூ SN570. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குங்களா, இதுதான் நம்மளோட NAND ஃப்ளாஷ். இதில் தான் நம்மளோட ஸ்டோரேஜ் எல்லாம் டேட்டா எல்லாம் போகும். ஓகே, ஸோ இதில் வந்து இதுதான் நம்மளோட ஸ்லாட்டு. இதில் வந்து இந்த SSD போடணும். இது வந்து கூல் பண்றதுக்காக. இது வந்து என்னன்னா இதுல இருந்து ஹீட்டை இந்த மெட்டல் கடத்துறதுக்காக. ஆக்சுவலா ப்ரோ வந்து இதுக்கு முன்னாடி நிறைய இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க இல்லையா, அதனால உங்களுக்கு ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லி இப்போ இது பண்றேன், நான் நியூபின்னு நினைச்சேன் நானே. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. நாங்களாம் கேமர். நாங்களாம் வெளியில சொல்லிட மாட்டீங்களா? கடையில் போய் விளையாடுறீங்களா அந்த டைம் இருக்கேன். நான் சிஸ்டம் வீட்லயே இருந்து பின்னாடியே மண்டேல அடி. இதுல சாண்டாஸ்ல SAMP இருக்குங்க, சாண்டாஸ் மல்டிப்ளேயர். ஆமா, மாடு போட்டு ஆடுவேன். அதுல வந்து அது சர்வர்லாம் வச்சிருந்தேன். ஆமா, அதான் சர்வர், அந்த மாடு தான் சர்வர். அப்படிங்களா? கால் ஆஃப் டியூட்டி கேமிங் மோட்ல நானும் ஸ்கிரிப்ட் பண்ணுவேன். அதனால கேட்டேன், என்ன கேம் ஸ்கிரிப்ட் பண்ணுவீங்க? அப்படியா? அவர் அமைதியா வந்து இவ்வளவு அமைதியா இருந்திருக்காரு பாத்தீங்கன்னா, அவர் வேற மாதிரி இடம் இருக்காரு. எவ்வளவு சைலண்டா குடியிருக்கானுங்க, யாருன்னே சொல்லாம. நான் இதுக்கு சொல்ல பதில் அவரே போட்டுறாரு எனக்கு. இதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு, அது என்ன கூலர். நீங்க இதெல்லாம் பண்ணது கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும், பட் கூலர் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம். இன்னொரு சோல்ஜர்ஸ், இந்த பில்டிங் நம்ம யூஸ் பண்றது டீப் கூலோட கேமக்ஸ் ARGB ஒயிட் 240mm ரேடியேட்டர். வித்தியாசமா இருக்கே. இரண்டா இருக்கா? இங்க தான் உங்களுக்கு ரியல் இது இங்க தான். நான் பார்த்தது கூட இல்ல. இப்போ என்ன செய்வீங்க? இது ஃபேன்ஸ், ரெண்டு ஃபேன், ARGB ஃபேன்ஸ் அண்ட் இது ரேடியேட்டர்.
இந்த உடம்புடன் இந்த தலைவி வந்து ஃபிக்ஸ் ஆகணும். பட் அதுக்கு முன்னாடி ஓரியன்டேஷன் பார்க்கணும். நம்மளோட கேபினெட்ல வந்து நம்ம எப்படி மாட்ட போறோம் அப்படின்றது. ஸோ நம்மளோட கேபினெட்ல வந்து இது இருக்குங்களா, இது வந்து இப்படி வரும். இது வந்து மேலே வரும். இது மேலே டாப்ல வரும். எல்லாம் தெரியுது உனக்கு. நம்மளோட கூலர் வந்து இப்படி வரும். ஓகேங்களா, ப்ராசர் மேலே இப்படி வைப்போம். ஸோ அப்போ வந்து கேபிள்ஸ் வந்து இந்த சைடு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விஷயம் என்ன, இந்த ஃபேன்ல வந்து புல் புஷ் ரெண்டு இருக்கு. காற்றை இப்படி இழுத்து இது வெளியே இப்படி தள்ளலாம். இப்போ நம்ம வந்து ஃபேனை வந்து இப்படி தான் மாட்டணும், இப்படி மாட்டக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஃபேனை வந்து இதில் மாட்டிடலாம். ஓகேங்களா, அதையும் நான் தான் பண்ணுமா, கெஸ்ட்டை வர வச்சு வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. அதுவே எஸ்எஸ்டியோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 3200 ரூபாய் தான் சொல்லிச்சு. ரொம்ப கம்மியாயிடுச்சு இப்போ ரேட்டு. ரேம் வந்து 2 16 GB, மொத்தம் 32 GB. அது வந்து 7500 ரூபாய் தான். நீங்க இது வரைக்கும் எத்தனை நாடு போயிருக்கீங்க? 26 கண்ட்ரி, 26 கண்ட்ரிகள். இருக்கிறதுலேயே வந்து வெல்த்தியான கண்ட்ரி, வெல்த்தி இல்லாத கண்ட்ரி. இருக்கிற வெல்த்தியான கண்ட்ரி வந்து துபாய், வெல்த்தி இல்லாத சொமாலியா. சொமாலியா. அங்கே இது நம்ம ஊரெல்லாம் சொல்லுவாங்க, அங்கே மனுஷக்கறி சாப்பிடுவாங்க அப்படிலாம் சொல்லிட்டு சொல்லுவாங்க, கதை விடுவாங்க. அது உண்மையாக கதை தானே? அது வேணுமா கேட்குறேன். உண்மையா அப்படிலாம் இல்லைல்ல, சில இடத்துல இருக்கு. இருக்கா? ஆக்சுவலாக வந்து ஒரு அம்மா வந்து உடம்பு சரியாமல் இருந்திருக்கு, வீட்டுக்குள்ள வாமான்னு சொல்லிட்டு போட்டு வெளுத்து கொண்டு சாப்பிட்டாங்க. அது அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்களா? வச்சு சாப்பிட்ருக்கானுங்க. 2-3 வாரத்துக்கு வச்சு சாப்பிட்டு. நீங்கள் போகும்போது நடந்துருந்தது. போனப்போ அவங்க என் கூட வந்து கைடு சொன்னாங்க. அவர் பார்த்து பசிக்குதான்னு கேட்டாங்களா, பசிக்குதுன்னா அந்த கதையை எடுத்து கொடுத்துட்டாங்க. ஆனால் தெரியல அந்த அதுக்கு சாப்பிட்டாதான். சாப்பிட்டக்காம சொல்லியிருக்காங்க இந்த அம்மா கறி தான் தின்ட்டுருக்காங்க. ஓ மை காட். அதனால கொஞ்சம் பார்த்து பேசுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் இது போடணும். மதர் போர்டு இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக இருக்கிற ப்ராக்கெட். ஓகேங்களா, ஓகே ப்ரோ. இதில் இருக்க ஒர்க்கை முடிச்சாச்சு, இதில் 2 ஒர்க் பண்ணியாச்சு. ஸோ இது ரெண்டுத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இது 2 பொருள் முக்கியம். அது வந்து பேக் பிளேட்னு சொல்லுவாங்க. இதில் டச் பண்ணால் அதில் டச். இது மதர் போர்டில் இது வந்து அந்த ஓட்டைக்குள்ள வந்து போயிடும். பேக் பிளேட்டை வந்து மாட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து என்னன்னா நம்மளோட பம்ப் வந்து இது கூட மாட்டணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம்னா எங்கே ஒரு வந்து தெர்மல் பேஸ்ட் இதை வந்து இதில் போட்டணும். சென்டரில் போட்டலாம் எல்லாமே. ஆமாம், எல்லாமே கொஞ்சம் தான் இருக்கும். அதில் சென்ட்ரலையே போட்டால் போதும், ஏன்னா அது ஸ்ப்ரெட் ஆகி போயிடும். ஓகேங்களா, இப்போ வந்து என்ன பண்ணோம்னா இதை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இது டீப் இருக்குங்களா, இது வந்து கரெக்ட் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அப்படியே சொல்லுங்க ப்ரோ, அடுத்து என்ன, அடுத்த கதை சொல்லுங்க. அடுத்த கதையா? அடுத்த கதை என்ன கதை? சேனலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், லோக்கல் சேனலில். ஓகே. அங்கே வந்து எடிட்டிங் சிஸ்டம் வாங்குவோம். காலையில் எடிட்டிங் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். அப்படியே நைட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஃபால்கே ஓடிக்கிட்டு இருக்கும். ஓ, நைட் அங்கே ஸ்டே பண்ணுவீங்களா? ஆமாம், அதுதான் தேவைப்படுது. நைட்டு ஃபுல்லாக கேமு, சானண்டாஸ், அதை சர்வர் வச்சுருந்தேன், கேம் சர்வர் வச்சுருந்தேன். நாங்களே கோட் பண்ண, நானும் இன்னொரு ஃப்ரெண்டும். ஸோ அதில் தான் வந்து நிறைய கற்றுக்கிறது. எனக்கு இது வெப்சைட் கோடிங் தெரியும். நான் படித்தது ஆக்சுவலாக 9th தானே, ஃபினிஷ் பண்ணல அதுக்கப்புறம். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேம்னால வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். பார்த்துங்களா சார், ஜஸ்ட் வீட்டில் உங்களுக்கு கேம் ஆடா சொன்னால் கேமிங்கால் நிறைய விஷயம் கற்றுக்கலாம். கேம் விளையாண்டா தான் வந்து நிறைய கற்றுக்கலாம். ஓகே சோல்ஜர்ஸ், மதர் போர்டில் செய்ய வேண்டிய ஒர்க் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து கேபினெட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஸ்போர்ட்ஸோட 250 ஏர். ஆன்டி ஸ்போர்ட்ஸா? இந்தியன் பிராண்டா? இந்தியன் பிராண்ட். எல்லாம் சேனலில் தான் வரும், பேர் மட்டும் இந்தியா. ஆக்சுவலி இதில் ஒரு கிஃப்ட் இருக்கும். அந்த கிஃப்ட் உங்களுக்கு கிடைக்குதான்னு பார்க்கலாம். கிடைச்சா நீங்கள் எடுத்துங்க. நீங்கள் தொடுங்க. தேவையில்லை. சூட்சமத்தை கண்டு விட்டாலே கிடைக்குமா? ஆமாம், ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி பில்ட் ஆகிட்டு அது நார்மலாக அங்கே மங்கோலியாவில் இருக்கும் அடிக்கணும். அப்படிங்களா? ஏன்? அங்கே அதிகமாக கோல்டு இருக்கும்ல, அதனால் ஸ்டாட்டிக் எனர்ஜி அடிக்கடி ஆகும். நார்மலாக நடந்து போனாலே ஆகும். நடந்து போனாலே பெட்ஷீட் அப்படி தேய்ச்சோம்னா ஃபயர் ஆகும். ஃபயர் வருமா? என்ன சொல்றீங்க? ஆமாம். என்னென்ன சொல்றீங்க? இது எலிவன் சீட்டு. இப்போ வந்து என்ன வந்து பார்த்தீங்கன்னா மதர் போர்டு அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், ஹார்ட் டிரைவ் முதல்ல போட்டுரும். 2 TB சீகேட் ஹார்ட் டிரைவ். இதெல்லாம் இருக்கா? டாஸ் அட்டாக்லாம் பண்ணுவோம். டிடாஸ் அட்டாக்கா? இல்லை, அதெல்லாம் இது வரைக்கும் எங்களுக்கு அட்டாக்கு ஃபயர் வால் போட்டு வச்சிருக்கோம். நாங்கள் நிறைய அட்டாக் பண்ணியிருக்கோம். யார் சாமி இவன்? ட்ரை பண்ணுவோம். வேணாம். வெப்சைட்டில் தானே வச்சிருக்கீங்க. அது வந்து டெஸ்ட் சர்வர், அதில் வந்து லைவாக இருக்காது. லைவ் செக் பண்ணிக்கலாம். எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. இப்போ என்னன்னா இதில் போடணும் ப்ரோ. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது என்னத்தையும் ஓப்பன் பண்ணணும். ஆமாம், இது தனியாக கையில். ஓ, இப்போ இது மாதிரி வந்துச்சுங்களா? இது போட்டுச்சுங்களா? இப்போ வந்து அரை ஸ்லைட் ட்ரைவ். நான் என்ன பண்ணுவேன், சில ஹோட்டல்லாம் ஒய்ஃபை ஸ்லோவாக இருக்கும், ரூட்டர் பாஸ்வேர்டு மாற்றவே மாட்டாங்க. அப்படியே அட்மின் இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும். நான் 192.168 தானே போட்டோன்னா அந்த ஒய்ஃபை மாடல் நேம் வருமா, மாடலு அப்படியே கூகுளில் போட்டோன்னா டிஃபால்ட் பாஸ்வேர்டு வந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி லாகின் ஆகும். உள்ளே போய் பாஸ்வேர்டு நேமே சேஞ்ச் பண்ணி விட்ருவோம். சேஞ்ச் பண்ணி நான் யூஸ் பண்ணி அப்லோட் பண்ணி எவனுக்குமே உங்களுக்கு மட்டும் வரும். பார்த்தீங்களா சார்? ஆனால் வித்தியில கையில் வச்சிருக்க பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட 750 வாட் SMPS. இது எவ்வளோ? இது 6000 ரூபாய் தான். பேங்காக் நீங்கள் போயிருக்கீங்களா? 4 தடவை போயிருக்கேன். சாப்பாடு கூட போய் ஏதோ இதில் சாப்பிட்டுருந்தீங்க. It was at this moment that he knew. He fucked up. உடனே நான் அது ஒரு தாளம் முடிப்பேன். என்னடா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு? ப்ளூ பஸ் அது நான் பண்ண வேலை தான்.
சில நேரங்கள் கழித்து நாங்கள் ஒரு பிரளயத்துக்கு அப்புறம் திருப்பி வந்திருக்கோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் ஆஃப்ஸ் போட்டாச்சு. வந்து என்னன்னா மதர் போர்டு எடுத்து டேரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். அந்த ஐயோ போட்டாங்க, அந்த இதுவாகிடும். ஸ்க்ரூஸ் போட்டுருங்க. நான் ஸ்க்ரூஸ் ஒன்று வைக்கிறேன், நீங்கள் அப்படியே போட்டுருங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ என்னன்னா வந்து நம்ம இதை வந்து மாட்டிடலாம். இப்போ நீங்கள் எல்லா கண்ட்ரிக்கும் போயிட்டீங்க. எத்தனை 148 கண்ட்ரி இருக்கா? எவ்வளோ இருக்கு? 197. அதிகப்படுத்திட்டாங்களா? சொல்லவே இல்லை. ஓகே சோல்ஜர்ஸ், ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மதர் போர்டில் மாட்டியாச்சு. பட் இன்னும் கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. கேபிள் மேனேஜ்மெண்ட் மட்டும் நான் பண்ணுறேன் சோல்ஜர்ஸ். சோல்ஜர்ஸ், கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து கிராஃபிக்ஸ் கார்டு மட்டும் போட்டால் போதும். Zotac RTX 3060 Ti. இது வந்து ஒரு 38,000 அந்த ரேஞ்சு. வீடியோ எடிட்டிங்னால நமக்கு இந்த எடிஷன் எனஃப் தான். இப்போ வந்து மாட்டிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா அது கழட்டிட்டு அவ்வளோதான். சூப்பர். இப்போ வந்து படுக்க போட்டு அவ்வளோ வச்சிருக்கேன். ஓகே, டச் பண்ணுங்க. இது வந்து 8 பின் 6+2 பின் அப்படி கனெக்ட் பண்ணிருக்கு. ப்ரோ, நீங்கள் செய்த பில்ட் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு ப்ரோ. அப்படியே பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு தரமாட்டேராசா. இப்போ முதல்ல ஆன் பண்ணி பார்க்கணும். ஏன்னா திடீர்னு க்ளோஸ் பண்ணிட்டு அப்புறம் ஆன் ஆகலாம். நம்ம திருப்பி ஓப்பன் பண்ணணும். ஆன் பண்ணி பார்க்கணும். புகையது வந்துச்சுன்னா சொல்கிறேன். ப்ரோ பில் பண்ண பிசி ஆன் பண்ண போறாரு. ஆன் ஆயிடுச்சு. மானிட்டர் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். வருது. வந்துச்சு. சோல்ஜர்ஸ், பிசி ஆன் ஆயிடுச்சு. டிஸ்பிளே வந்துருச்சு. நம்மகிட்ட வந்து ஆல்ரெடி வாய்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. விண்டோஸ் 10 SSD. இதை வந்து கனெக்ட் பண்ணி நம்ம வந்து பூட் பண்ணிக்கலாம். GTA 5 போட உட்காந்து பார்ப்போம். GTA 5ங்களா? செம்மையாக இருக்குது கிராஃபிக்ஸ்லாம். கிராஃபிக்ஸ் ஏற்றி பார்ப்போமா? ஏற்றுங்க. செட்டிங்ஸ் நல்லா தான் இருக்குது. ஃப்ரேம் ஸ்கேலிங் பார்த்தீங்கன்னா 2.5x வச்சுட்டாரு. இது கிட்டத்தட்ட ஒரு 4K ரன் ஆகிற மாதிரி நினைக்கிறேன். செம்ம கிளாரிட்டியாக இருக்காங்க. ஷேடோ லைட்னிங்லாம் மூணு இன்னும் பாதி தான் தெரியுது. அது ஸ்கை பாக்ஸ் மேலே இருக்க இது ஸ்கை பாக்ஸ் சொல்லுவோம். சும்மா இமேஜ் தான் அது. ஒரு கேம் டெவலப்பரில். ஓகே மறந்துட்டேன். சூப்பர் ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. அப்படியே விட்டு தாண்டிட்டே இருப்பேன். ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம ப்ரோவோட இன்னொரு பக்கம் அவரோட எனக்கு இருந்த கேள்விகள் கேட்டிருப்பேன். அந்த கேள்விகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் அவரோட கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் GTA சாண்டர்ஸில் மாடு போட்டு மல்டிபிளேயர் ஆடினது, அவங்க மல்டிபிளேயர் ஆடி எதிர்க்கிற டீடாஸ் அட்டாக் பண்ணி அவனை காலி பண்ணது, எல்லாரும் வீடியோஸ் அட்டாக் பண்ண கான்டாக்ட் பண்ணேன். இந்த எபிசோடில் வந்து நம்ம ப்ரோவோட பிசி பில் பண்ணதில் எனக்கு மகிழ்ச்சி. தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங். அதே தான் கூப்பிட்டா நான் வர முடியல, கடுப்பாக இருப்பாரு, என்னன்னா சீனா போடுறான்னு. பட் இன்னைக்கு நான் இது பண்ணதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட்லாம் பண்ணுங்க. தெரிவிக்க விட்டுருங்க. ப்ரோவோட சேனல் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அப்படி இல்லாம லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்க. ப்ரோவோட நிறைய சீரிஸ் வச்சிருக்காரு உள்ள. தாய்லாந்துல போய் மசாஜ் பண்ண வீடியோஸ்லாம். ஆமா, நீங்க மத்த சைட் போற மாதிரி அவரு சைடு போய் நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். ஓகே சோல்ஜர்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோ பாய்.